அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அட்சய திருதி வரப்போகுதுங்க. அட்சய திருதி நாள்ல தங்கம் தான் வாங்கணுமா? அட்சய திருதி நாள்ல தங்கம் வாங்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறோம். அந்த அட்சய திருதி நாள்ல எந்தெந்த பொருட்கள் வாங்கினா உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் வந்து சேரும் என்பதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவே முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அட்சய திருதியில் வாங்க நினைக்கக்கூடிய பொருள் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அட்சய திருதினாவே ஒரு சிறப்பான நாளுங்க. அட்சய திருதியில் என்ன வாங்கலாம், எந்த பொருளை வாங்கினால வீட்டில் செல்வம் சேரணும், மகாலட்சுமியுடைய அருள் கிடைத்து செல்வம் பெருகி கொண்டு இருக்குது பற்றி பல சிறப்பான பதிவு தான் பார்க்க போகிறோம். இன்றைய காலத்தில் நம்ம பார்த்திங்கன்னா அனைவராலுமே தங்கம் வாங்க முடியாத சூழலில் தான் தங்கத்தின் விலையும் அதிகமாயிட்டே இருக்குதுங்க. திருதியில் பார்த்தீங்கன்னா பொருள் வாங்குவது மட்டும் இல்லைங்க, பொருட்களை தானமாக வழங்கினாலுமே நமக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்குமா. அச்சய திருதினால பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட பொருட்கள் வந்து நம்ம தானமாக கொடுப்பதால அவற்றினுடைய பலன்களும் நமக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அச்சய திருதினால பார்த்தீங்கன்னா தானமாக கொடுக்க வேண்டிய பொருட்கள் பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவுமே புனிதமான நாளாக தாங்க நம்ம கொண்டாடுகிற அட்சய திருதி அமைதிங்க. எந்த ஒரு சுபகாரியத்தையும் பார்த்தீங்கன்னா செய்வதற்குமே புதியவற்றை தூங்குவதற்கும் இந்த நாள் சிறந்த நாளாக சொல்லப்படுது. அட்சய திருதியில தான் எந்த செயலாலுமே குறைவின்றி பெருகி கொண்டே இருக்குன்னு வெற்றிகரமாக அமையணும் மலருடைய நம்பிக்கையாகவே இருக்குதுங்க. இந்த நாளை பார்த்தீங்கன்னா தானம் செய்வதும் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வதுமே மிகவும் சிறப்பான பலன்களை தருங்க. அட்சய திருதி நாளில் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட பொருளை தானமாக கொடுப்பதன் மூலம் ஆயுளும் செல்வ வளமும் பெருகுன்னு சொல்லப்படுது. அட்சய திருதி நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடிய பொருட்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் தாங்க. அட்சய திருதி நாளில் அந்தணர்களுக்கு வெற்றிலையோடு பாக்கவும் தண்ணீரும் தானமாக கொடுப்பது நல்லதுங்க. இவ்வாறு கொடுத்துவதன் மூலம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அருளும் குறைவில்லாத செல்வமும் உங்களை தேடி வருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குங்குமம் தாங்க. அட்சய திருதி நாளில் மங்களகரமாக இருக்கக்கூடிய குங்குமத்தை நீங்கள் தானமாக கொடுப்பதன் மூலமும் சிறப்பான பலன்களை பெற முடியுங்க. குங்குமத்தோடு சேர்த்து நீங்கள் மஞ்சளையும் தானமாக கொடுக்கலாங்க. இந்த பொருட்களை நீங்கள் தானம் கொடுத்தால வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உயர்வான நிலையை அடைவதோடு மட்டும் இல்லைங்க, கணவருடைய ஆயுளும் பலமும் அதிகரிக்கும்னு சொல்லப்படுதுங்க. அட்சய திருதி நாளில் நீங்கள் சந்தனத்தையும் தானமாக வழங்கலாம். அன்று தானமாக கொடுப்பதால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்துங்க. அடிக்கடி வாகன விபத்துகளை சந்திப்பவங்க, வாகனத்தில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி காயம் ஏற்படுவங்களுக்கு சந்தனத்தை நீங்கள் தானமாக வழங்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆபத்துக்களில் இருந்து நன்மை பாதுகாக்கும் விதமாக அமையுங்க. திருதி நாளில் தானம் கொடுக்கக்கூடிய பொருட்களில் கல்வியும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பொருட்களாக பார்த்தீங்கன்னா தாம்பூலத்தை நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க. வெற்றிலை பாக்கு உள்ளிட்டவைகளை அடங்கிய தாம்பூலம் பார்த்தீங்கன்னா மங்களத்தினுடைய அடையாளமாக இருக்குதுங்க. இதை வந்து நீங்கள் அட்சய திருதி நாளில் தானமாக வழங்கி வந்தீங்கன்னா வாழ்வில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படுங்க. தலைமை பதவியும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அரச பதவியும் நிர்வாக பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு அதிகங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேங்காய் தாங்க. அட்சய திருதி நாளில் எவர் ஒருவர் வந்து தேங்காயை தானம் அளிக்கிறீங்களோ 7 தலைமுறையினுடைய நகரத்தில் இருந்தோ பாவங்களை இருந்தோ நீங்கள் விடுபடலாம். அட்சய திருதி நாளில் பார்த்தீங்கன்னா நீர்மோரை நீங்கள் தானமாக வழங்கலாங்க. அட்சய திருதி நாளில் நீர்மோர் வழங்கி வந்தீங்கன்னா படிப்பு தேர்வு போன்றவற்றில் வெற்றி பெற செய்ய உதவுங்க. வளர்ச்சிக்கான பாதையை ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கும்பதானம் செய்யலாங்க. வெண்கலம் இல்லைன்னா வெள்ளி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் தண்ணீர் நிரப்பி அதில் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தையும் செந்தூரமோ துளசியும் கலந்துக்கோங்க. வெற்றிலை பாக்குடம் தட்சணை வைத்து தானமாக கொடுத்தீங்கன்னா தானங்களே இது பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான தானமாக சொல்லப்படுதுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா விரைவில் திருமணம் நடக்க இருக்குங்க. பித்ரு சாபத்திலேருந்து நீங்கள் விடுபடலாங்க. குழந்தை பாக்கியம் பெற இந்த தானத்தை கொடுத்தீங்கன்னா சிறந்த பலன்கள் கிடைக்கும். இதுவரைக்குமே அட்சய திருதி நாளில் என்னென்ன பொருட்கள் தானம் செய்தால் நம்ம வாழ்க்கையில் செல்வம் நிலைக்கும் என்பதை தெரிந்து கொண்டோம்.
அட்சய திருதி நாளில் வழிபாடு எப்படி செய்வதை பார்க்க போகலாம். அட்சய திருதி பார்த்திங்கன்னா மிகவும் புனிதமான நாளாக இருக்குதுங்க. இதனால தான் முதல்ல பித்ரு வழிபாடு கட்டாயம் இந்த நாளில் செய்யணுங்க. தர்ப்பணம் செய்யும் வழக்கம் உள்ளவங்க இந்த நாளில் அதிகாலையிலே எழுந்து தர்ப்பணம் செய்ய வேண்டிங்க. பித்ரு வழிபாடு செய்து பின்னாடி தான் பிற சாமிகளை இந்த நாளில் கும்பிட்டு வழிபடணுங்க. வீட்டில் விளக்கேற்றி சுவாமியை வணங்கிவிட்ட பிறகுதான் வேலைகளை இந்த நாளில் தொடங்குங்க. புதிய திரியிட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யிட்டு விளக்கேற்றுவது நல்ல பலன்களை அளிக்கும். சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக நீங்கள் பால் கற்கண்டு சாதம் இல்லைன்னா வெண்பொங்கலை படைப்பது மிகவும் விசேஷம். இந்த நாளில் பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க. அட்சய திருதி நாளில் பார்த்தீங்கன்னா சிலர் வீட்டில் பூஜை அறையில் புதிதாக கல் உப்பு வாங்கி அதில் படியில் வைத்து அதற்கு சந்தன குங்குமம் இட்டு வைப்பீங்க. உப்பு பார்த்திங்கன்னா மகாலட்சுமியுடைய அம்சமாக இருக்குது. செல்வத்துக்கு அகசிக்கும் சக்தி உப்பு இருக்குதுங்க. 3 நாட்கள் உப்பை படியில் வைத்து நீங்கள் பூஜை அறையில் வைத்திருந்தீங்கன்னா 4ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அந்த உப்பில் நீர், ஆறு, கடல், கிணறு, குளன்னு நிலைகளில் கரைத்து விடுவது சிறப்புங்க. அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலை இல்லாதவங்க ஒரு பேக்கெட் தண்ணீரில் உப்பை கரைத்து விட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிங்களுக்கு நீங்கள் விடலாங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முக்கிய பணிகளை நீங்கள் தொடங்கினீங்கன்னா அது விரைவில் சாதகமாக முடியுங்க. புதிதாக தொழில் இல்லைன்னா கல்வி தொடங்க விரும்புவங்க இந்த நாளில் நீங்கள் தொடங்கலாங்க. இதனுடைய பலன் பன்மடங்காக உயர்வு கிடைக்குங்க. தானங்கள் செய்ய உகந்த நாளாக அட்சய திருதி அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் நீங்கள் அன்னதானம் செய்தீங்கன்னா நம்முடைய பரம்பரை பார்த்தீங்கன்னா 3 தலைமுறைகளுக்குமே உணவு பஞ்சம் ஏற்படாதாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிர் சாதம் தானமாக வழங்கினா சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஆடை தானமும் செய்வது சிறப்புங்க. கூடை தானம் செய்தீங்கன்னா பித்ருக்களுடைய ஆசை உங்களுக்கு கிட்டுங்க. இல்லாதவங்களுக்கு சிறிது தங்கம் தானம் செய்தீங்கன்னா பன்மடங்கு பலனாக உங்களுக்கு தங்கம் அதிகமாக சேருங்க. தங்கம் வாங்குவது பார்த்தீங்கன்னா ஒரு சேமிப்பாக இருக்கும் என்கிற அளவில் தான் நாளை தங்கம் வாங்கலாம். திருமணத்துக்காக தங்க நகை எடுக்க இருந்தீங்கன்னா இந்த நாளை நீங்கள் தங்க நகைகளை எடுக்கலாங்க. இந்த நாள் மிகவும் சிறப்பாக அமையுதுங்க. வெள்ளிக்கிழமை என்பதால் தங்கம் வாங்குவதை விட வெள்ளி வாங்குவது மென்மேலும் சிறப்புன்னே சொல்லலாங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பூஜை அறை மட்டும் பீரோக்களை பணம் வைக்கக்கூடிய பகுதியும் சுத்தம் செய்யாதீங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு இல்லை சொல்வதை தவிர்த்துக்கோங்க. அமங்கலமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்க. கடன் வாங்காமல் இருப்பது சிறப்புங்க. மாதத்தில் பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3ஆவது நாளாக தாங்க திருதியை திதின்னு அட்சய திருதின்னு சொல்கிறோம். அட்சயனா கேடில்லாமல் குறைவில்லாமல் நிறைவாக வளரக்கூடியதுன்னு அர்த்தங்க. வெள்ளை நிற பொருட்களை இல்லைன்னா மஞ்சள் நிற பொருளை வாங்குவது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளை நிறம் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் வாங்கி அணியுங்க. மஞ்சள் நிறம் பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கி அணியலான்னு சொல்லலாங்க. தானியங்களில் தான் பார்த்தீங்கன்னா லட்சுமி நிறைந்திருக்கிறா. அதனால தாங்க திருமணம் முடிந்த பெண்கள் முதலாக மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது பொன்னி அரிசி போட்டு அதன் மீது மகாலட்சுமியினுடைய விளக்கு ஏற்றி வைத்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு உள்ளே வர சொல்லுவாங்க. இந்த அட்சய திருதி நாளில் நீங்கள் பச்சரிசி வாங்குவது நல்லதுங்க. மஞ்சள் துணியில் சிறிது அரிசி எடுத்து கட்டி பீரோவிலையோ இல்லை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அரிசி டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா குறைவில்லாத உணவு கிடைக்குங்க. அதற்கடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சளில் தான் எல்லா மகிமையும் இருக்குதுங்க. மஞ்சள் பொடியாகவும் வாங்கலாங்க. இன்றைய நாளில் மஞ்சள் கிழங்காகவும் நீங்கள் அட்சய திருதி நாளில் வாங்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் ஒன்று இருக்குதுங்க. அதற்கு தனி சக்தி இருக்குதுங்க. வீட்டில் வாங்கி வைத்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் உண்டாகும். அட்சய திருதி நாளில் தானம் செய்வது சிறப்பான பலன்களை அளிக்கும். தானம் பார்த்தீங்கன்னா அன்னதானம், வஸ்திர தானம் கூட செய்யலாங்க. அடுத்தவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க. அவர்களுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களையும் கூட நீங்கள் இன்றைய தினத்தில் வாங்கி கொடுக்கலாங்க. தங்கம் பார்த்தீங்கன்னா லட்சுமியினுடைய ஒரு அம்சமாக இருக்குது. தங்கம் மட்டும்தான் வாங்கணும்னா என்பது இல்லைங்க. வெள்ளியோ இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கலாங்க. பச்சரிசி, மஞ்சள், வெள்ளி போன்ற பொருட்களை எல்லாம் வாங்கி வைக்கும்போது தான் நிச்சயம் லட்சுமி கடாட்சம் உங்களுடைய வீட்டில் உண்டாகும். அதனால் வாங்கப்படுகிற எந்த ஒரு பொருளும் பார்த்திங்கன்னா இல்லத்தில் குறைவில்லாமல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தங்கம் மட்டும் வாங்கணும்னு தான் எல்லோருக்கும் விருப்பம். ஆனால் அதுவும் வாங்க முடியாத நிலையில தான் பலரும் இருக்கிறோம். அவங்க பார்த்திங்கன்னா தங்களுக்கு வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை இந்த நாளில் நீங்கள் வாங்கலாங்க. அதாவது பார்த்திங்கன்னா உப்பு, அரிசி, தேவையான ஓரிரு ஆடைகள் இல்லைன்னா சிறு பாத்திரம் என எதுவாக இருந்தாலும் வாங்கலாங்க. எப்பொருட்கள் அனைத்துமே நம்மளுடைய வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும்
குறைவில்லாமல் இருக்குங்க. இந்த பதிவில் பார்த்திங்கன்னா அட்சய திருதியில் வாங்குவது மட்டும் இல்லைங்க, தானம் கொடுப்பதால் உண்டாகும் நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். நாமும் இந்த தினத்தில் தானம் மற்றவர்களுக்காக வழங்கிவிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.